ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் தவளை வடை செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாங்க. அடுத்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். அது தனியாக ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு இது கூடவே மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கழுவி அதையும் தனியாக ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கூடவே இஞ்சியும் வரமிளகாயையும் கிள்ளி சேர்த்திட்டு கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா கரகரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை வந்து நல்ல ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் நம்ம தனியாக கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்திட்டு கூடவே எள்ளு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுட்டு அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிப்புக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி 1 by 1 சேர்த்திட்டு நல்லா வெந்து மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்தால் நம்மளுக்கு சுவையான தவளை வடை ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.